ஒவ்வொருத்தருடைய எக்ஸ்பிரஷனையும் ஒவ்வொருத்தருடைய எமோஷனையும் அவ்வளோ அழகா கேப்சர் பண்ணியிருக்காரு. அது கூடிய சீக்கிரம் நீங்க எல்லாரும் பார்க்க போறீங்க. மிகவும் ஒரு அழகான ஒரு கதை இந்த படம். இந்த படம் வந்துட்டு டைட்டிலே வந்து காதலிக்க நேரமில்லை பயங்கர கேட்சியா இருந்துச்சு. அந்த நம்மளுடைய கிளாசிக் காதலிக்க நேரமில்லை அந்த டைட்டில் கிடைச்சது ரொம்ப சந்தோஷம். அதை எல்லாரும் அப்ரூவ் பண்ணது, இந்த கதைக்கு அது பொருந்துமான்னு நினைக்கும் போது அப்படியே அருமையா பொருந்திருந்துச்சு. ஸோ அதுவே ஒரு பெரிய கிஃப்ட் எங்களுக்கு. இந்த டைட்டிலை செலக்ட் பண்றதுக்கு முதல்ல ஹீரோக்கு தான் தேங்க் பண்ணணும். அண்ட் டைட்டில் கூட விட்டுட்டாங்க. அது என்ன நித்யா மேனன் முதல்ல, அப்புறமா ஜெயம் ரவி. அதுதான் முதல்ல ஒரு கேள்வியா இருந்தது. அப்படி என்ன உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் அப்படின்னு கேட்டாங்க. செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் தான், வேற என்ன கான்ஃபிடன்ஸ், வேற எதுவும் கிடையாது. ஐ மீன் நான் எல்லாமே உடைச்சிருக்கிறேன்னு நான் நம்புறேன் சினிமாவில். இது ஒரு ஜாம்பி படம், ஒரு ஸ்பேஸ் படம் அப்படின்னு அது அது மட்டும்தான் உடைக்க முடியுமா என்ன? இதையும் உடைப்போம் தான் நம்ம எல்லாரும் பேசி உடைச்சோம். அது நான் வந்து இந்த மேடையில தான் அதை நான் சொல்ல முடியும். எவ்வளவு பேர் எப்படியோ ட்விஸ்ட் பண்ணி எல்லாம் கேட்டு பார்த்தாங்க. உண்மை இதுதான். அண்ட் இந்த ஒரு விஷயம் மாறி இருக்கு அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு பர்சனலா ஆஸ் அ ஹியூமனா, ஆக்டர்லாம் விட்டுருங்க, ஆஸ் அ ஹியூமனா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இது வந்து நான் ஷாருக் கான் சார் கிட்ட இருந்து தான் காப்பி அடிச்சேன். அவர் தான் அவர் கம்பெனியில முதல்ல ஹீரோயின் பேர் போடணும்னு ஆசைப்பட்டாரு. அதே மாதிரி நான் எப்பெல்லாம் பெண் இயக்குனர்களோட நான் வந்து நடிக்கிறேனோ, அப்ப ஒர்க் பண்றேனோ, அப்ப எல்லாம் இந்த மாதிரி பண்ணணும்னு நான் நினைச்சிட்டு இருக்கேன். அதுக்கு சப்போர்ட் பண்ண உங்க எல்லாருக்கும், என் ஃபேன்ஸ்க்கு எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. உண்மை என்னன்னா, இது ஒரு மாயைய பெண் ஆணுன்னு நம்ம கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம். பெண் இல்லாம ஆணுக்கு அர்த்தம் இல்லை, ஆண் இல்லாம பெண்ணுக்கும் அர்த்தம் இல்லை. இதுதான் உண்மை. இதே மாதிரி தான் எல்லாமே. பிளாக் ஒயிட் எது எடுத்துக்கிட்டாலும் அந்த ஆப்போசிட் மீனிங் இருந்தா மட்டும்தான் அது மீனிங்காவே ஃபார்ம் ஆகும். ஸோ அந்த ஒரு வகையில வந்துட்டு ரொம்ப நல்ல விஷயம் நடந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன். அண்ட் எனக்கு இப்போ நான் எல்லாரும் பத்தியும் பேசியிருக்கேன், நிறைய பேசியிருக்கேன். என்னை பத்தி கொஞ்சம் பேசலான்னு இன்னைக்கு ஒரு முடிவுக்கு வந்து இருக்கிறேன். யாரும் தப்பா எடுத்துக்க வேண்டாம். இந்த நேரத்தை அதுக்கு யூஸ் பண்ணலான்னு. ஏன்னா என்னுடைய கெரியர்லயோ லைஃப்லயும் இது ஒரு முக்கியமான டைமா நான் பாக்குறேன். அதனால இந்த முடிவை நான் எடுத்தேன். அதுக்கு சப்போர்ட் பண்ணுவீங்க நம்புறேன். ஒரு தம்ஸ் அப் காமிச்சீங்கன்னா நல்லா இருக்கும். ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூ சார். நிறைய அவங்க நம்ம உங்க பேரு தெரியல எனக்கு, சாரி. சத்னா சொன்ன